வணக்கம். நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மார்சல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்திச் செல்வதில் கடும் நெருக்கடி, உரிமையாளர்கள் போராட்டம். புற விலையை குறைக்க நடவடிக்கை, விவசாயிகளுக்கு புதிய ஒதுக்கீட்டு முறை. சலே பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் என்ற மாயை தோற்றுவிக்கப்படுகிறது, அனுர மீது குற்றச்சாட்டு. தண்டவாளத்தில் நடந்து சென்ற சிவில் பாதுகாப்பு படை வீரர் ரயில் மோதி மரணம். 6 மாகாணங்களுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை. 52,000 லீட்டருக்கும் அதிகமான எரிபொருள் பதுக்கல், இதுவரை 31 பேர் கைது. நண்பர்களுடன் நீராடச் சென்ற மாணவனுக்கு நடந்த சோகம், பெரும் போராட்டத்தின் பின் மீட்கப்பட்ட சடலம். வவுனியாவில் காட்டு யானைகள் அட்டகாசம், தென்னை வாழை மரங்கள் சேதம். ஈரானால் வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம், விமானி மீட்பு, ட்ரம்ப் அறிவிப்பு. மட்டக்களப்பில் புதையல் தோண்டிய பெண்கள் உட்பட 11 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் பலத்த பாதுகாப்புடன் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகள். மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் லொரி மோதி கோர விபத்து, ஒருவர் ஸ்தலத்திலேயே பலி. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. நாட்டின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களும் நாளை முற்பகல் 9:30 மணி முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தின் போது பின்பற்றப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை இந்த போராட்டத்திற்கான பிரதான காரணம் என அந்த சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டி.வி. சானந்த சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இந்த முறைமையினால் ஊழியர்கள் கடுமையாக அசௌகரியங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக குறிப்பிட்டார். எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 6% லாபத்தை பெற்றுக்கொள்வதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் 3% லாப பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தினால் அது வெட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் ஆர்டர் செய்யப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் முறையாக வழங்கப்படாததால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்தி செல்வதில் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் டி.வி. சானந்த சில்வா சுட்டிக்காட்டினார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். சந்தையில் உரத்தின் விலையினை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் உரத்தினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கத்தின் தலையீட்டுடன் புதிய ஒதுக்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். சந்தையில் நிலவும் உர விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு தேவையான உரத்தினை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் உர தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் 25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பல் இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளது. இம்முறை சிறுபோக நெச்சைக்கு மொத்தம் 80,000 தொன் யூரியா உரம் தேவைப்படுகிறது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மேலதிக யூரியா உர இருப்புகளை இறக்குமதி செய்வதற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கான உர மானியத்தை பருவகாலத்தின் ஆரம்பத்திலேயே முழுமையாக வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சூத்திரதாரி என்ற பெயரில் ஒரு மாயையை தோற்றுவித்து அதனூடாக தேசத்தை பாதுகாத்த இராணுவ வீரர்களையும் அரசியல்வாதிகளையும் வேட்டையாடும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரை பாதுகாப்பதற்கான கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கியே அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் சூத்திரதாரி என்பது ஒரு கட்டுக்கதை என்பதை ஜேவிபி தலைவர்கள் நன்கு அறிவார்கள். கர்தினால் உள்ளிட்ட கத்தோலிக்க சமூகத்துக்கு திருப்தியை உண்டாக்க தற்போது சினிமா பாணியிலான பழிவாங்க நாடகத்தை அரசாங்கம் அரங்கேற்ற தொடங்கியுள்ளது. மட்டக்களப்பு சியோன் தேவாலய தாக்குதலுக்கு பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் ஒரு வருட காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ முன்வைக்கப்பட்ட விடயங்களில் தாக்குதலுக்கு தொடர்பான எந்தவொரு நேரடி சாட்சியமும் இல்லை. கோட்டாபய ராஜபக்ஷவை இதனுடன் தொடர்புபடுத்துவதற்கு பிள்ளையான் வாயால் எதையாவது சொல்ல வைக்கவே அவருக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. தற்போது தேசத்தை பாதுகாத்த மேஜர் ஜெனரல்
சுரேஷ் சலே இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். கட்டுவாப்பிட்டிய தேவாலயம் இருந்த இடத்தை அவரே காட்டிக் கொடுத்தார் என்பது அப்பட்டமான பொய். தாக்குதல் நடந்த போது அவர் இந்தியாவிலும் அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் மலேசியாவிலும் இருந்தார். அமெரிக்க FBI அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் மற்றும் சர்வதேச புலனாய்வு தகவல்கள் அனைத்தும் சஹ்ரானே இதற்கு சூத்திரதாரி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. நிலைமை இவ்வாறு இருக்க ரவி செனவரத்ன மற்றும் ஷானி அபேசகர் ஆகியோரின் திரைக்கதைக்கு அமைய சுரேஷ் சலேயை பிணை கைதியாக அடைத்து வைத்துள்ளனர். சுரேஷ் சலே போன்ற வீரர்களை இருட்டறையில் அடைத்து வைத்துள்ள இந்த அரசாங்கம் மறுபுறம் இஷாரா செவந்தி போன்றவர்களுக்காக போலீஸ் நிலையத்தில் கேக் வெட்டி பார்ட்டி நடத்துகிறது. 16 மாத கால அனுர அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டின் சட்டம் எந்தளவுக்கு சீரழிந்து போயுள்ளது என்பதற்கு இதுவே சான்றாகும் என்றார். கந்தளாய் வென்றாசன்புர பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் சிவில் பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்த வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வென்றாசன்புர பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய IR அசங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் திருமணமாகாதவர் என கந்தளாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, நேற்றிரவு தண்டவாளத்தில் நடந்து சென்றவரை திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் மோதியுள்ளது. வென்றாசன்புரையில் அமைந்துள்ள தனது வீட்டிற்கு தண்டவாளம் வழியாக சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு விரைந்த கந்தளாய் குற்றப்புலனாய்வு துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக கந்தளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா, தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் அம்பாறை மாவட்டத்திற்கும் பலத்த மின்னல் குறித்த எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. மேற்கூறிய பகுதிகளில் சில இடங்களில் இன்று மாலை 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னலினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 1 மாதமாக நடத்தப்பட்ட சோதனைகளின் போது சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைத்திருந்ததாக மொத்தம் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த மார்ச் மாதம் 3 முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FG வுட்லர் தெரிவித்துள்ளார். இந்த சோதனைகளின் போது 47,006 லிட்டர் டீசல், 2,668 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 2,706 லிட்டர் மண்ணெண்ணெய் உட்பட 52,000 லிட்டருக்கும் அதிகமான எரிபொருளை போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். காசல்டி நீர்த்தேக்கத்தில் இணையும் கெசல்கமுவ ஓயாவில் நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். நோர்வுட் தோட்டத்தை சேர்ந்த நோர்வுட் அயர்வி தமிழ் மகா வித்தியாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 16 வயதுடைய வாஹீசன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் நேற்று மதியம் கெசல்கமுவ ஓயாவில் உள்ள சில்வர் வாலா என்ற இடத்தில் தனது நண்பர்கள் சிலருடன் குளிக்க சென்றுள்ளார். அங்கு அவர் நீரில் மூழ்குவதை கண்ட நண்பர்கள் அவரை காப்பாற்ற கடுமையாக முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அதிக ஆழம் காரணமாக அவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்து அந்த மாணவர் நீருக்கடியில் மூழ்கியுள்ளார். நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் நோர்வுட் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உள்ளூர் மக்களின் உதவியுடன் காணாமல் போன மாணவரை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கையினை நேற்று முதல் மேற்கொண்டனர். எனினும் நீரில் மூழ்கிய சிறுவனை மீட்க முடியாத நிலையில் இன்று இராணுவ சுழியோடியினரை வரவழைத்து குறித்த ஆற்று பகுதியில் தேடுதல் நடத்திய போது சுமார் 2 மணித்தியாலங்களின் பின்னர் ஆற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்த நோர்வுட் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடலம் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் உள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை செய்து முடித்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என நோர்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். வவுனியா மரக்காரம்பளை கிராமத்தில் நேற்றிரவு தோட்ட நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த பெருமளவு தென்னை, வாழை மரங்களை சேதமாக்கி அட்டகாசம் செய்துள்ளன. குறித்த கிராமத்தினுள் உட்புகுந்த யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த 18க்கும் மேற்பட்ட தென்னை பயிர்களையும் 50க்கும் மேற்பட்ட வாழை மரங்களையும் நாசமாக்கி சென்றுள்ளன. நகரின் எல்லை கிராமமான குறித்த கிராமத்தில் யானைகளின் தொல்லை காணப்படாத நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையால் கிராம மக்கள் பெரும் அச்சத்தின் மத்தியில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது கிராமத்தினை சூழ யானை வேலியை அமைத்து தருமாறு கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தில் பயணித்து மாயமாகி இருந்த விமானி மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இருதரப்பிற்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டைகள் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் வகை போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து அமெரிக்கா மிக விரைவான தேடுதல் மற்றும் மீட்பு பணியை தொடங்கியது. அதேவேளை எதிரி நாட்டு விமானியை பிடித்து ஒப்படைப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என ஈரான் அறிவித்திருந்தது. மீட்கப்பட்ட விமானி காயமடைந்துள்ள போதிலும் அவர் குணமடைந்து விடுவார் என்றும் ஈரானின் கரடுமுரடான மலைப்பாங்கான பகுதியில் அவர் இருந்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு பணியில் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதுடன் அமெரிக்க ராணுவம் 24 மணி நேரமும் அவரது இருப்பிடத்தை கண்காணித்து வந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாத இறுதியில் ஆரம்பமான இந்த மோதலுக்கு பிறகு ஈரான் மண்ணில் விழுந்த முதல் அமெரிக்க விமானம் இதுவாகும். எனினும் ஏற்கனவே மேலும் 2 அமெரிக்க விமானங்களை தாம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. சுமார் 36,30,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 2 சீன நாட்டவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தின் ஊடாக இந்த சிகரெட் தொகையை கடத்தி செல்ல முயன்ற போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 23 மற்றும் 24 வயதுடைய சீன நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று அதிகாலை 1:10 சீனாவின் குன்மிங் நகரில் இருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான MU-713 என்ற விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 24,200 சிகரெட்டுகள் அடங்கிய பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரையும் தடுத்து வைத்துள்ள கட்டுநாயக்க விமான நிலைய சுங்காதிகாரிகள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மட்டக்களப்பு அரசடியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள இரவு உணவகம் ஒன்றில் கொத்துரொட்டி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த பணியாளர் மீது மதுபோதையில் வந்த இளைஞர் குழுவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். குறித்த உணவகத்திற்கு நள்ளிரவு 12 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த கண்ணா என்பவரின் தலைமையிலான இளைஞர் குழுவினர் கொத்துரொட்டி ஆர்டர் செய்துள்ளனர். இதன்போது அதனை தயாரித்து வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி கொத்துரொட்டி தயாரிப்பாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் குறித்த குழுவினர் மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் அந்த பணியாளரின் தலையில் பலமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த பணியாளர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 11 பேரை இன்று அதிகாலை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து நவீன ஸ்கேனர் இயந்திரம் ஒன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து அதிகாலை 5 மணியளவில் திக்கோடை ஆனந்த பிள்ளையார் கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்டனர். இதன்போது அவ்வீட்டில் புதையல் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புத்தளம், அட்டாளை சேனை, கல்கமுவ, பெரிய போரத்தீவு, பெரிய நிலாவணை, பொல்காவலை மற்றும் திக்கோடை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகளை வெள்ளாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இயேசு பிரானின் தவக்காலத்தின் இறுதி விசேட தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை விசேட ஆராதனைகள் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் உள்ள சியோன் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு வழிபாடு ஆராதனைகள் ஆலய பிரதம போதகர் ரோஷான் மகேசன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த 2019ஆம் ஆண்டு இதே தினத்தில் குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்த உறவுகளின் ஆத்மா சாந்திக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் விசேட நினைவஞ்சலி ஆராதனைகள் இடம்பெற்றன. ஆலய வளாகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆராதனை வழிபாடுகளில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட
மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதுடன் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி மன்னர் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:15 மணிக்கு இடம்பெற்றது. மன்னர்மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டிருந்தனர். கண்டி கம்பல நாவலப்பட்டி பிரதான வீதியின் பல்லேகம பகுதியில் நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கம்பலவிலிருந்து நாவலப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் எதிர் திசையில் வந்த டிப்பர் லாரி மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் கடுமையாக காயமடைந்து உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். நுவரெலியா மஸ்கெலியா குயின்ஸ்லாண்டை புறப்படமாகவும் ஹெட்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரெங்கராஜ் கவுண்டர் அவர்கள் 4/4/2026 சனிக்கிழமை அன்று சிவப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு இருப்பட்டி 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சிவசுப்பிரமணியம் வசந்தராணி அவர்கள் 4/4/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். வவுனியா ரம்பைக்குளத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவகுரு இமெல்டா ஜெயநாயகி சிவகுரு மாமி அவர்கள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். திருகோணமலையை புறப்படமாகவும் பாலையூற்றை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகராஜா வள்ளியம்மா ஜானகி அவர்கள் 4/4/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.